ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னோம். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஸ்ரீரெடி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீரடியில் எதுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சாய்பாபா டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம போகிறோம். நம்ம வருஷம் வருஷம் சென்ட்ரல் தான் வந்து எப்பவுமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10:25 தான் ட்ரெயின். ஆனால் வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் டிலே. எப்போ எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 12:25. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம முன்னாடியே வந்துட்டோம். 9:30 மணிக்கே வந்துட்டோம் நம்ம ஸ்டேஷன் வந்துட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 9:30 மணிக்கு. அதுவும் ட்ரெயின் வேறு இவ்வளோ டிலே ஆகிடுச்சு இல்லையா, அதனால் ஸ்டேஷன்லேயே சாப்பிட்டோம். கொஞ்சம் 10:25க்கு எடுத்தால் நாங்கள் ட்ரெயினில் சாப்பிடுவோம். ஆனால் எடுத்தது 12:25. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அப்பயும் டிலே பண்ணிட்டாங்க. எப்போ எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 12:50க்கு அந்த மாதிரி இதில் எடுத்தாங்க. ஏற்கனவே 2 ஹவர்ஸ் லேட்டு, இப்போ ஒரு 40 நிமிஷம் லேட்டு. கூட்டி கழித்து பார்த்தா எப்படியோ கூட்டி கழித்து பார்த்தா 2.25 ஹவர் லேட்டுங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து சென்ட்ரலை விட்டு நம்ம புறப்படுகிறோம். 7 hours later. நண்பர்களே, ஏற்கனவே இப்போ 2 ஹவர்ஸ் லேட். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டில் வந்து ஏதோ ரேக் கன்ஸ்ட்ரக்ஷனா, அதனால நிப்பாட்டி வச்சுருக்காங்க. The next day. எப்பட்றா அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டே போட்டான்னு பார்க்காதீங்க. ஏன்னா வந்து அந்த ஜோலார்பேட்டையில் வந்து அவன் வர நிறுத்திட்டான். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் கிட்ட நிறுத்திட்டான். ஏற்கனவே 2 ஹவர்ஸு, இப்போ 5 ஹவர் லேட்டுன்னு வச்சுக்கோங்க. 5 ஹவர் லேட்டு. அதனால செம்ம வெறுப்பாயிடுச்சிங்கன்னா சொல்லணும். அவ்வளோ நேரம் நிறுத்தி ட்ரெயின் வாழ்க்கையை வெறுக்கடி வச்சிட்டான். ஏற்கனவே வந்து இது வந்து ஒரு நாள் ட்ராவல் வர சீரடி ட்ரெயினில் இன்னும் வர நிப்பாட்டி செம்ம வெறுப்பேற்றிட்டானே சொல்லணும். இருந்தாலும் எல்லாமே சாய்பாபா காரை தான் ஃபுல்லாக பொறுத்துன்னு போகிறோம். ஆனால் போகிற வேலை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கர்நாடகாக்குள்ளே இருக்கோம்னு நினைக்கிறேன். போகிற இடம்லாம் வந்து செம்மையாக இருந்தது. அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டோனிக்கு அப்புறமா மந்திராலய ரோடுன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் நாங்கள் நேற்று 10 மணிக்கு கிடக்க வேண்டியது. என்ன பண்ணுறது, மறுநாள் காலையில் 8 மணிக்கு கிடக்குறோம். ரொம்ப ஸ்லோங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மந்திராலயம் ரோடு. அது மந்திராலயம் ஜங்ஷன் வேறுன்னு நினைக்கிறேன். இது மந்திராலயம் ரோட் ஸ்டேஷனு. அது இதுவும் தனித்தனி நினைக்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே நான் வந்து மந்திராலயம் வர போயிருக்கேன். அந்த ஸ்டேஷன் வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்குது. அது வச்சு தான் சொல்கிறேன். இப்போ ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வியூலாம் செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் என்ன, நேற்று கிடக்க வேண்டியது ட்ரெயின் ட்ராவல் பண்ணி மறுநாள் கிடக்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ட்ரெயின் டிரைவர் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாருன்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், போகும்போது தெரில எவ்வளோ அழகாக வியூ எடுக்கிறேன்ட்டு. ஓகே, ஆனால் உண்மையிலே வியூலாம் வேறு லெவலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டே 2 தான். மகாராஷ்டிராவுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். சோலாப்பூருக்கு தான் போகிறோம். அங்கேயும் சிக்னல் போட்டு நின்ட்டாங்க. இங்கே பாருங்கள், சிக்னல் மேலே சிக்னல் போட்டு போகிற எங்களுக்கு பின்னாடி வர வண்டியெல்லாம் போயிடுது எங்களை தாண்டி. நாங்கள் இன்னும் போக மாட்டோம். இன்னும் மகாராஷ்டிரா சோலாப்பூர், இன்னும் வந்து ஒரு டான் ஜங்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து அகமத் நகர், அப்போ வந்து சீரடி. ஓகே நண்பா, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புன்டம்பா ஜங்ஷன் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து ட்ரெயின் இன்ஜின் மாற்றுவாங்க. இப்போ நம்ம வந்து சீரடிலாம் கடந்து வந்துட்டு இங்கே இன்ஜின் மாற்றிடுவாங்க. முன்னாடி இருக்க இன்ஜின் வந்து பின்னாடிக்காக போடுவாங்க. அப்படியே வந்து இப்போ அடுத்து வந்து சீரடி தான். அடுத்த ஸ்டேஷன் வந்து சீரடி தான். வாங்க இன்ஜின் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அவங்க எப்படி மாற்றுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஹவர் கிட்ட லேட் ஆகிடுச்சிங்க. 10 ஹவர்ஸ் டிலேவே ஆகிடுச்சு. ஒரு நாள் வீணாக போயிடுச்சு. என்ன பண்ணுது, அங்கே போய் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் போய் கேட்கணும். அடுத்த நாள் ட்ரெயின் வந்து 8:25 ட்ரெயின். அது கொஞ்சம் இது பண்ண சொல்லணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மெல்லமாக வந்தது. இந்த இணை அந்த இணையோட சேரப்போகுது. ஓகேவா, அப்படி நீங்களே பாருங்கள். வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லா இருக்காது, நீங்களே பாருங்கள். 2 hours later. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து சீரடிக்கு ஒரு வேளையாக வந்து விட்டோம். நைட்டு 11:30 ஆயிடுச்சுங்க வரத்துக்கு. பாருங்கள்,
எத்தனை மணிக்கு காலையில் 11:30 மணிக்கு வர வேண்டியது நைட்டு 11:30 மணிக்கு வரோம். கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் டிலேங்க. கரெக்டாக 12 ஹவர்ஸ் டிலே. ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. 250 ரூமு. பேர் பார்த்தீங்கன்னா சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ். அங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே போக வேண்டியதாக வேலை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட நாங்கள் வந்து கேட்டுட்டோம். ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டுட்டு அவங்க வந்து காலையில் 8:25 ட்ரெயின் வந்து 4 ஹவர்ஸ் டிலே பண்ணி 12:25க்கு எடுக்கிறேன்னிட்டாங்க. நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா வந்து 4 ஹவர்ஸில் கொஞ்சம் சாமியெலாம் காலையில் ஆர்த்திக்காக போய்டும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போகிற இடம் வந்து அப்படியே டைம் லாப்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம். இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸா அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகிற வழி அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படியே சென்னை மாதிரி தான். நைட்டில் பார்க்க சென்னை மாதிரி இருக்கும், பகலை பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் போகிற இடம்லாம் நல்லா நீட்டாக அழகாக தான் இருந்தது, நல்லா சுத்தமாக தான் இருந்தது. மகாராஷ்டிரா ஷீரடியில் போகிற இடம் வந்து சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ். ரூம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 250 ருபீஸு. இப்போ ரூம் போய் தான் பார்க்கணும். அதை பாருங்கள், கிட்ட நெருங்கிட்டோம். இந்த இன்னும் வந்து 500 மீட்டர் தான், கொஞ்சம் தள்ளி 500 மீட்டர். ஆமாம், 500 மீட்டர் தான் இருக்குது சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ். இதோ வந்துடுச்சு சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ். இப்போ பாருங்கள், ஆனால் செம்ம பெருசாக இருந்ததுங்க. சொன்னோம் உள்ளே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்ததுங்க. ஆனால் உள்ளெல்லாம் நல்லா தான் இருந்தது. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து துவாரவதி ரூம் தான் புக் பண்ணலான்னு இருந்தோம். அது இல்லைனால இது புக் பண்ணிட்டோம். சாய் ஆஷ்ரம் இப்போ உள்ளே பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குது. இப்போ போயிட்டு கீ வாங்குறது தான் மிச்சம். கீ வாங்கணும் என்ன பிளாக்குன்ட்டு. நம்மளுக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா டி பிளாக்கு 35 ரூம் நம்பரு. டி பிளாக்குக்கும் வந்துவிட்டோம். ஆனால் உள்ளே வந்து நிறைய பிளாக் இருக்குது. இதான் ரூம் பாருங்கள், 3 கட்டில், ஒரு 2 சேரு, அதுக்கப்புறமா எங்களுக்கு கிடச்சிது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கிடச்சிது. இதை பாருங்கள், எனக்கு வசதியாக போச்சு. வெஸ்டர்ன் டாய்லெட் கிடச்சிது. நல்லா ரூம்லாம் வந்து கொஞ்சம் அழகாக நீட்டாக தான் பண்ணி வச்சுருந்தாங்க. இதான் பாத்ரூமு. அந்த சிவப்பு கலர் ஒரு குழா இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழா வந்து ஹீட்டர், சுட தண்ணி வரும். இதில் வந்து சில்லு தண்ணி. இப்போ நம்ம வந்து காலையில் மணி 2 3 ஆகுது. நம்ம குளிச்சோன்னா அவ்வளோதான், எப்படியோ குளிச்சாச்சுங்க. இவ்வளோ காலையில் யாரோ பண்ணாததை நம்ம பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். கீழே எல்லாமே இருக்குது, வாங்க எக்ஸசைஸ் பண்ண. ஓகே, அடுத்தது இதில் நம்ம வாட்டுக்கு வருமா? வருது. காலெல்லாம் வச்சு நல்லதானே தெரியும். இது ஒன்றும் இல்லை, அவ்வளோ அப்படியே வாங்க. படுக்கிறதுக்கு ரூமும் கொடுத்துட்டு எக்ஸசைஸ் தான் பண்ண விடுறாங்க. இது என்னாச்சு? எப்படி பண்ணோம்? இப்படியா தெரியலையே. எப்படி பண்ணுங்க? ரொம்ப டேஞ்சரஸா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது சாமி பார்க்குற வேலை தான். அங்கே மீட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கோயில். இனிமேல் பாபா பார்க்க வேண்டியதாக வேலை. நம்ம காலையில் ஆர்த்திக்காக வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நாயை பண்ணி சைஸில் இருக்குங்க. அப்போ பண்ணி எந்த சைஸில் இருக்குன்னு யோசிங்க. 5 hours later. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம சாமியெலாம் நல்லா பார்த்து வந்தாச்சு. டிவியில் பார்த்தது இப்போ நம்ம நேரில் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கு. ஆனால் உள்ளேயே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு எப்படியும் 3 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. லைனில் போய் நின்று 4:30 மணி, இப்படியே வந்தது 8:15. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாய் தர்பார் அந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ணது என்னென்னா தோசைங்க. தோசை பார்த்திங்கன்னா 95 ரூபாங்க. நம்புவீங்களா? சட்னியா இல்லை சர்க்கரையான்னு தெரில. சாம்பாரில் இனிப்பு, சட்னி இனிப்பு. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை சொன்னால் ஆனால் ரேட்டு ஓவருங்கண்ணா. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ரூமு செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணி நேராக ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம். ஸ்டேஷன் கிளம்பலாம்.
ஓகே, இப்போ நம்ம குடுகுன்னு ஓடி வந்து ஸ்டேஷன் உட்காந்துச்சு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் எடுக்க. எப்படியோ கரெக்டாக நம்ம சீட்லாம் பார்த்து நம்ம உட்காந்தாச்சு. ஆனால் அதே ட்ரெயின் தான் நம்ம போகிறது. ஒரு வழியாக ட்ரெயின் எடுத்துட்டாங்க, கரெக்டாக எடுத்துட்டான். கரெக்டாக 12:25 ஷார்ப்பாக எடுத்துட்டானே சொன்னோம். இப்போ நம்ம வந்து சென்னைக்கு போக வேண்டிய வேலை தான். அங்கே போய்ட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்ணும். The next day. என்னடா அடுத்த நாளுக்கே வந்துட்டேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா வந்து நான் அவ்வளோ அந்த நாள் வரை தூங்கவே இல்லையா, அதனால் வந்து நான் சாயந்தரம் தான் ஏந்திச்சேன். வீடியோ எடுக்கணும் மூடே இல்லை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எலங்கா ஜங்ஷன் வந்து போயிட்டுருக்கோம். அடுத்தது சென்னை தான். 1 shift later. ஓகே கைஸ், எப்படியோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ஸ்டேஷனில் இருக்கோம். ஓகே நண்பா, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான வசந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் தட்டுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அத்துடன் உங்களை விடைபெறுவது வசந்தாஸ். பை பை.